உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே இருக்குதான். இந்த கஷ்டங்களை நினச்சி எல்லா நாளும் கவலைப்படுறீங்களா? இது என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மாறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக மாறுங்க. எந்த மாதிரி நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக மாறும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட பிரகாசமான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே போதும், உங்கள் வாழ்க்கை ஒரு மாயாஜலமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்கலாம். எல்லாருக்கும் ஆசை தான், நம்மளுக்கு கடவுள் கூரையை பிச்சுட்டு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை நினச்சி கூட பார்க்குறதில்ல. அதை நினச்சாலே அடுத்த நிமிஷம் என்ன நினைப்போம், அதெல்லாம் போய் அதெல்லாம் நடக்குமா, சும்மா இமேஜினேஷன் தான் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி நினச்சா கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு கிடைக்கிது. அது எதனாலன்னா அவங்க முழு நம்பிக்கையாக இருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் எந்த ஒரு விஷயத்தையுமே முழு நம்பிக்கையாக செயல்பட்டோம்னாலே நம்மளோட வாழ்க்கையில் மாயாஜால வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்குங்க. சரி, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைக்கணும், உங்கள் லைஃப் நல்ல செட்டில் ஆகணும், உங்கள் ஃபேமிலி எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான சிந்தனைகள். இந்த சிந்தனைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதான் பல பேருக்கு பல நேர சிந்தனையாகவே இருக்குது. நேற்று நடந்த சண்டையை இன்றைக்கும் பேசிக்கிட்டே இருந்தால் அந்த சண்டைகள் இன்னும் தொடருமே தவிர அது முடிவுக்கு வராது. அந்த சண்டை நடந்ததாகவே இருக்கட்டும், அது சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம மனசு ஆள் மனசில் ஏற்றுக்கிட்டாதான் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். ஆனால் மக்கள் அப்படி கிடையாது. அந்த சண்டையை இன்னொருத்தவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசி அதை 4 பேர்த்துக்கு தெரிகிற மாதிரி பிரச்சனையாக்கி அவங்க ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் சொல்லுவாங்க. அதையும் கேட்டு இன்னும் வைப்ரேஷன் அதிகமாக தான் இருக்கும். சண்டைகள் வர்றதுக்கு அதிகமான காரணங்களாக இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் சாதிக்கணும், அதாவது உங்கள் லைஃப் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதி வைங்க. உங்கள் லைஃப்பில் என்னென்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா விஷயங்களும் கிடைச்ச மாதிரி எழுதி வைங்க. எழுதி வைக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் நடக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும்னா எந்த ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப் கிடைச்சதுக்கு நன்றின்னு டெய்லியும் விடாமல் எழுதி வைங்க. எழுதி வச்சா போதுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதை எழுதி வைக்க உங்கள் மனசில் உங்களை அறியாமலே அந்த வேலை கிடைச்சிருச்சுன்னு உங்களோட ஆள் மனசு சிந்திக்க வைக்குங்க. இந்த சிந்திச்சா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை எழுதி வைக்க உங்களை அறியாமலே உங்களோட ஆள் மனசில் இது பதிய ஆரம்பிக்கும். இது பதிஞ்சோடனே உங்களை அறியாமல் நீங்கள் அந்த வேலைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிப்பீங்க. சப்போஸ் இது எழுதி வச்சோடனே எல்லோரும் என்ன நினைப்பாங்க, நான் எழுதி வச்சிட்டேன் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருவாங்க. அதை மட்டும் பண்ணக்கூடாதுங்க. அதுக்கடுத்தும் சில விஷயங்கள் பண்ணணும். இதை எழுதி வச்சதை நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணணும், அதாவது விஷுவலைசேஷன் பண்ணணும். ஒரு வேலை கிடைச்சிருச்சு, அந்த வேலைக்கு நீங்கள் நாள் எப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு போவீங்க, உங்களுக்கு ஃபேவரேட்டான ட்ரெஸ் தான் எப்பயும் கண்டிப்பாக போட்டு போவீங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. அந்த ஆஃபீஸில் எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க உங்களை, நீங்கள் புதுசாக வரனால உங்ககிட்ட எல்லாரும் பேசுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்கினோன்னே உங்களுக்கு எப்படி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், உங்கள் அம்மா கிட்ட கொடுப்பீங்களா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கற்பனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வேலை உங்ககிட்ட வர்றதுக்கு ரொம்ப காத்திருக்கும்னே சொல்லலாம். எப்படா நம்ம கிட்ட வருவாங்க, நம்ம அவங்க கிட்ட போவோம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் எழுதியும் வச்சுட்டேன், நான் அதை விஷுவலைசேஷனும் பண்ணிட்டேன், அதுக்கடுத்து எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிருமா அப்படின்னா அதுக்கடுத்து அஃபர்மேஷன் சொல்லி பழகணுங்க. அதாவது நம்ம இந்த வேலைக்கு மட்டும் நம்ம சிந்திச்சோம்னாலும் மற்ற விஷயங்கள் நம்மக்கிட்ட நல்லதாக இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அதனால நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லி பாருங்கள். எனக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது, நான் பண்ணுற எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாக இருக்குது, என்னை சுற்றி எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்குது அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த அஃபர்மேஷன் உங்களை ஒரு பாசிட்டிவ் மேனாக க்ரோத் ஆக்கும். இந்த அஃபர்மேஷன் சொல்கிறனால உங்களை அறியாமலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. நெகட்டிவாக நீங்கள் கண்டிப்பாக சிந்திக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். நீங்கள் அந்த நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போகாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் எப்பயுமே பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எல்லாமே பாசிட்டிவாக செஞ்சிங்கனாலே உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். சரிங்க, நீங்கள் பாசிட்டிவாக பேச சொல்கிறீங்க, விஷுவலைசேஷன் பண்ண சொல்கிறீங்க, எழுத சொல்கிறீங்க, இதெல்லாம் ஓகே. இதை என்னைக்கு ஒரு நாள் நான் பண்ணிக்கிட்டால் போதுமா,
ரெகுலராக பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இதை வந்து என்றைக்கோ ஒரு நாள் பண்ணிங்கன்னா திருப்பியும் நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு வழிகள் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த பழைய சிந்தனைகள்லேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னா இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணால்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடக்கும். நீங்கள் ஒரு நாள் பண்ணிவிட்டு பல நாள் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்காது. அதனால் இதை வந்து ரெகுலராக பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ரெகுலராக பல்லு விளக்குற மாதிரி ரெகுலராக நீங்கள் இதை எழுத ஆரம்பிங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு அப்புறமேல் கூட டீ காஃபி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே உங்கள் மனசில் எதுவுமே ஓடாது. அந்த நேரத்தில் இந்த விஷயங்களை நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். விஷுவலைசேஷன் பண்ணுறப்ப அதை கொஞ்சம் தள்ளி வச்சு விஷுவலைசேஷன் பண்ணணும். நம்மளுக்கு நடந்த மாதிரி முழுசாக கற்பனை பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்ச நாள் நடக்க ஆரம்பிக்கலைனாலும் நம்ம மனசில் ஐயோ இன்னும் நம்மளுக்கு நடக்கலை, நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம், ஆனாலும் நம்மளுக்கு நடக்க மாட்டுது அப்படின்ற சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர பாசிட்டிவ் வைப்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களோட திங்கிங்கும் நீங்கள் நினச்ச அச்சீவ்மெண்ட்டும் தூரத்தில் போய்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே நல்லது. எப்பயுமே எந்த ஒரு செயலுக்குமே நீங்கள் நன்றி உணர்வாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்கு நன்றி உணர்வுகளை கொண்டு வந்து கொடுக்குன்னே சொல்லலாம். ஆமாங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரை எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் நன்றி உணர்வாக இருங்க. ஒரு நாளில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க, அந்த விஷயங்கள் உங்களுக்கு எது நல்லது அப்படின்னு நீங்கள் நைட்டு தூங்குறப்ப அதை ரீகால் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நான் சாப்பிட்டேன், இந்த சாப்பாடு கொடுத்த கடவுளுக்கு நன்றி, நம்மளுக்கு சமைச்சு கொடுத்த அம்மாவுக்கு நன்றி அப்படின்னு மனசார உங்கள் வாழ்க்கையில் உங்களை அறியாமலே சில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மிராக்கிள் நடக்கும். ஏன்னா நன்றி உணர்வு அந்த அளவுக்கு ஒரு பவரான மேனிஃபெஸ்டேஷனே சொல்லலாம். இந்த பவரான மேனிஃபெஸ்டேஷன் எல்லாரும் எல்லா நாட்களிலையும் கடைப்பிடிச்சு வந்தாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் கண்டிப்பாக நடக்குங்க. சரிங்க, இப்போ நல்லது செய்கிறாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம். சப்போஸ் நம்மளுக்கு கெட்டது செய்கிறாங்க அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா இல்லை கோவப்படுவோமா? எல்லாரும் செய்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுறோம். கோவப்படக்கூடாதுங்க. மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க, இவங்க செஞ்ச செயலுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த ஒரு 30 மினிட்ஸ் கூட இருக்காது, அவங்களுக்கு ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்கும். அது உங்கள் கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் திட்டவும் வேணாம், அவங்கக்கிட்ட நீங்கள் சண்டை போடவும் வேணாம். அதற்குரிய வழிகளை பிரபஞ்சம் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் யாரையுமே நீங்கள் திட்டாதீங்க, சண்டை போடாதீங்க. இந்த சண்டை திட்டல் இது எல்லாமே உங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வந்துடும். அதனால் எப்பயுமே பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணணும். அதனால் அவங்கக்கிட்ட பாசிட்டிவாகவே அவங்க செஞ்ச செயலுக்கு நன்றின்னு நீங்கள் ஒரு ஸ்மைலிங்கோடு சொல்லி பாருங்கள். அதோட எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குங்க. சரிங்க, இந்த நன்றி உணர்வு பண்ணியாச்சு. அதுக்கடுத்து லா ஆஃப் அட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டில் இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு விஷயங்களை இப்போ நன்றி உணர்வை வெளிப்படுத்த போகிறீங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு நான் வந்து இப்படி இருக்க போகிறேன் இனிமேல் அப்படின்னு நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்கிறீங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொன்னோன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா என்னோடய வாழ்க்கையிலையும் நடந்தது இதுதான். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் ஆனால் நம்ம வாழ்க்கையில் பயங்கரமான மிராக்கள் நடக்கும், அதனால் இனிமேல் நம்ம எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன். சொன்ன உடனே அவங்க எல்லாருமே நம்மளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் முடிவெடுத்துட்டேன், ஐயோ நம்ம சொன்னது தப்பாயிருச்சு, இனிமேல் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நான் மறைச்சிட்டேன். ஏன்னா நம்ம நன்றியுணர்வு சொல்கிறது வந்து அவங்களுக்கு அது ஒரு கிண்டலான விஷயமா இருக்குது. அதை வந்து முழுசாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு அதை பற்றி தெரியுமே தவிர அதை பற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது. அதனால் நம்மளுக்கு புரியாதவங்க கிட்ட அதை வந்து சொல்லணும்னு நினச்சது அது நம்மளோட தவறு. இது இவங்க கிட்ட சொல்கிறனால என்னன்னா இவங்க நம்மக்கிட்ட கிண்டல் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸை நம்மளே அறியாமலே கொண்டு வந்துடுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய போகிறீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னோன்னே ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சில பேர் நீ பண்ணு, இதில் நீ நல்லா வந்துடுவ அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் அதில் இருக்கிற நெகட்டிவை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. இது நீ பண்ணேன்னா இந்த மாதிரி ஆயிரும், இவ்வளோ லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறப்பே நம்மளோட மைண்ட் என்ன ஆகும்னா நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே தான் போகும். நம்மளுக்கு லாஸ் ஆயிருமோ, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற திங்கிங் தான் ஓடும்.
அதனால் உங்களோட விஷயங்களை சீக்ரெட்டாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார்னா அவர்கிட்ட சொன்னால் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு உங்கள் மனசு ஆழமாக சிந்திச்சிச்சுன்னா அவர்கிட்ட நீங்கள் சொல்லலாமே தவிர மற்றவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க. இந்த விஷயங்கள் நிறைய நெகட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏதோ 1-2 தான் பாசிட்டிவாக நடக்கும். அதனால் எப்பயுமே யார்கிட்டையுமே எதையுமே சொல்லாதீங்க. எல்லா விஷயங்களையும் பண்ணி முடித்த பிறகு சொல்லுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாயாஜலம் காத்திருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.